வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், மாஷா டிசைன்ஸில் இந்த நியூ ஹேண்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சொல்லி கொடுத்தது சாந்தா மேம் ஃப்ரம் தர்மபுரி. தேங்க்யூ மேம். இந்த ஹேண்டில் பாருங்கள், ஜிக்ஸாக் பேட்டர்ன்லேயே வரும். ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. பிகினர்ஸ்க்கு ரொம்பவே இந்த ஹேண்டில் ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் அழகாக ட்ரை பண்ணலாம். நல்லா மாடலாகவும் இருக்கும். ஏற்கனவே இதே மாதிரி ஒரு ஹேண்டில் உங்களுக்கு தெரியும். அது பட்டை ஹேண்டில்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அதோட நேம் உங்களுக்கு ஸ்ட்ராப்ஸ் ஹேண்டில்னு கொடுத்துருப்பேன். ஸ்டெப்ஸ் ஹேண்டில்னு கொடுத்துருப்பேன். ஸ்ட்ராப்ஸ் ஹேண்டில் வேறு மாடலில் இருக்கும். ஸ்டெப்ஸ் ஹேண்டில்னு கொடுத்துருப்பேன். இதுவும் சாந்தாமா சொல்லி கொடுத்தது தான். ஈஸியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மெஷர்மெண்ட் பார்ப்போம். 4 அடியில் ஒயர் எடுத்துக்கோங்க. உள் ஒயர் நான் ஒரு ஒயர் தான் கொடுத்துருக்கேன். என்னோடய ஒயர் நல்லா கனமாக இருக்கிறதுனால நான் ஒரு ஒயர் தான் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு வேணும்னா 2 ஒயர் கொடுத்துக்கோங்க. 4 அடியில் ஒரு ஒயர் மட்டும் நான் கட் பண்ணியிருக்கேன். அதை கட் பண்ணிவிட்டு இந்த 2 பூவில் விட்டால் தான் நமக்கு இந்த மாதிரி அகலமாக இருக்கும். ஒரு பூவில் கொடுத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அகலமாக வராது, சின்னதாக வரும். ஸோ உங்களோட விருப்பம் போல் நீங்கள் ஹேண்டில் கொடுத்துக்கலாம். இப்போ எப்படி பின்னுறதுங்கிறத பார்க்கலாம். ரன்னிங் வேர் கொஞ்சம் நிறையா தேவைப்படும். அதனால் ரன்னிங் வேர் நிறையா இருந்தால் ஒரு 1/4 ரோல் கிட்ட இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒயர் காணாது. இப்போ நம்ம ரன்னிங் வேர் எடுத்து இந்த பக்கமாக வெளிப்பக்கத்துலேருந்து உள் பக்கமாக கொடுத்து இப்படி வெளியே திரும்பவும் எடுக்கிறோம். எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் மட்டும் வச்சுட்டு ஸ்டார்டிங் பாருங்கள், ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்படி கொண்டு வந்து இப்படி ரைட் சைட் கொண்டு வாங்க. திரும்ப இப்படி லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. முதல்ல நம்ம ஒயரை டைட் பண்ணிக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா லூஸ் கொடுத்துரும். இப்படி திருப்பி அதுக்கப்புறமா நம்ம இந்த பக்கம் கொண்டு வரணும். ஒயரை இந்த இடத்துல நம்ம லேசாக இப்படி ட்விஸ்ட் பண்ணணும், திருப்பி விடணும். அப்போ தான் நமக்கு ஒன்று போல் வரும். ஈஸியாக இருக்கா உங்களுக்கு? ஸ்டார்டிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் அழகாக நீங்கள் ஹேண்டில் போடலாம். இந்த சிக்கு மட்டும் அடிக்கடி வரும். இதை மட்டும் நம்ம அப்பப்போ எடுத்து விட்டுட்டு போடணும். திரும்ப இங்கே கொண்டாடணும். லெஃப்ட் அண்ட் ரைட் மாற்றி இந்த ஒயரை விட்டு எடுக்கணும். அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் போட்டலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஒரு தடவை பார்த்தாலே போடும். நான் சில சமயம் சொல்லுவேன், ஹேண்டிலுக்குலாம் நீங்கள் 2-3 தடவை வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு சொல்லுவேன். ஆனால் இந்த ஹேண்டிலுக்கு நீங்கள் ஒரு தடவை பார்த்தாலே போதும். 2வது தடவை நீங்கள் அழகாக போட்டுடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ண இமேஜஸை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைக்கலாம். 9445266602. ஐயோ விடுங்க. இப்போ நம்ம தொடர்ந்து அப்படியே பின்னிட்டு வர வேண்டியதான். சீக்கிரமாகவே பின்னிடலாம். இந்த சிக்கு வந்துகிட்டே இருக்கு பார்த்தீங்கன்னா, இதை மட்டும் நம்ம எடுத்து விட்டுட்டு அப்படியே பின்ன வேண்டியதான். ஃபுல் ஹேண்டிலும் பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். தெரிய மாட்டேக்க வாங்கப்பா. பின்னும்போது நம்ம இப்படி லேசாக நெருக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா பின்ன ஆரம்பிக்கணும். அப்படி இல்லைன்னா நமக்கு அந்த கேப் அதிகமாக வந்துடும். இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுட்டு பின்னுங்க. ஒவ்வொரு தடவையும் பின்னிட்டு கொஞ்சம் தூரம் வந்த உடனே நம்ம இந்த இடத்த கொஞ்சம் நெருக்கி விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப கேப் இருக்காது. என்னோடய ஒயர் கொஞ்சம் திக்னஸாக இருக்கிறதுனால இந்த கேப் தெரியுது. நான் நெருக்கி விட்டாலுமே அந்த சின்ன கேப்ஸ் தெரியத்தான் செய்யுது. பாருங்கள், கொஞ்சம் கேப் தெரியும். இப்போ தொடர்ந்து நம்ம பின்னி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக இந்த ஹேண்டில் அளவுக்கு நம்ம வளர்த்துக்கணும். ஏற்கனவே நம்ம பின்னி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஹேண்டில் அளவுக்கு நம்ம வளர்த்து முடிச்சதுக்கப்புறமா இதை இப்படி சும்மா நிப்பாட்டி விட்டாலும் சரி தான். நீங்கள் இப்படி ஒரு முடிச்சு போட்டு நிப்பாட்டி விட்டுக்கோங்க. ஒரு ஹேண்டில் போட்டுட்டு இப்படி முடிச்சு போட்டு நிப்பாட்டி விட்டுக்கோங்க. இல்லாட்டி உடஞ்சி அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அதனால் ஒரு முடிச்சு போட்டு நிப்பாட்டிட்டு 2 ஹேண்டிலையும் பின்னிட்டு ஒரே லென்த்துக்கு இந்த 2 ஹேண்டிலையும் பின்னி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும், இங்கே வச்சு கட்டணும். கட்டுறது ரொம்ப ஈஸி தான். 2 பக்கமே உங்களுக்கு ஹேண்டில் ஒன்று போல தான் தெரியும். ஒரு மாற்றமாலாம் இருக்காது, ஒரே மாதிரி இருக்கும். இதை இப்படி கொண்டாந்து இங்கே வச்சு நம்ம கட்டணும். ஹேண்டில் கட்ட தெரிஞ்சவங்க கட்டிடுங்க. அப்படி இல்லைனா நான் இந்த ஹேண்டில் பின்னி முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி கட்டுறதுங்கிறத காமிக்கிறேன்.
ஹேண்டில் 2 ஹேண்டிலும் ஒன்று போல் வர அளவுக்கு போட்டு முடிச்சுட்டு இதை ஒன்று போல் கொண்டு வந்து சென்டரில் வச்சு நம்ம உள்ள இந்த வயரை கொடுக்கணும். இப்படியே உள்ளே கொடுத்து வெளியே எடுத்துட்டு உள்ளே நம்ம ஒரு முடிச்சு போட்டு அதுக்கப்புறமா மீதமுள்ள வயர்ஸ்லாம் என்ன செய்யணும், சொருகி விட்டுற வேண்டியது. அதோட ஹேண்டில் நமக்கு ஃபினிஷ் ஆகிடும். இப்படி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் இங்கே கொஞ்சம் டைட்னஸ் கிடைக்கும். இந்த இடத்துல நமக்கு டைட்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இங்கே ஒரு முடிச்சு போடுறோம். 2 ஹேண்டிலும் ஒன்று போல் இருக்குது பார்த்தீங்களா? அதனால தான் 2 ஹேண்ட்லையும் பின்னிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும், 2 ஹேண்ட்லேயும் நம்ம இப்படி டைட் பண்ணணும். அப்புறமா மீதம் இருக்கிற வயர்ஸ் தான் இப்படி உள்ளே சொருகி விட்டுற வேண்டியதான். மீதம் இருக்கிற வயர்ஸ் தான் நீங்கள் எவ்வளோ தூரம் சொருகிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு ஹேண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை சொருகி முடிச்சுட்டு இந்த பக்கமாக இந்த 2 வயர்லையும் சேர்த்து வயர் வச்சு நம்ம கட்டிடணும். இப்படி உள் பக்கமாக கொடுத்து கட்டிட்டோம்னா நமக்கு ஹேண்டில் ஃபினிஷ் ஆகிடும். இப்போ நம்ம உள்ளே வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். லஞ்ச் பாஸ்கெட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் பெரிய டிஃபன் பாக்ஸ் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கே நமக்கு கரெக்டாக ப்ளேஸ் இருக்குது. ஒரு வாட்டர் கேன் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பெரிய டிஃபன் பாக்ஸும் வச்சுக்கலாம். அந்த அளவுக்கே நமக்கு இந்த கூட போதுமானதாக இருக்குது. இது 1 லிட்டர் வாட்டர் கேன். இதே மாதிரி டிஃபன் பாக்ஸும் நல்ல பெரிய டிஃபன் பாக்ஸ் தான். இதுக்கே நமக்கு கரெக்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய கூடைகளோட வீடியோஸ் எல்லாமே வயர் கூடை இன் தமிழ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இதே போல் நம்ம சிவன்கன் கூடை எப்படி போடுறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதே 2 ரோலில் இதே மெஷர்மெண்ட்டில் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த கூடை எப்படி போடுறது அப்படிங்கிற லிங்க் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். அடுத்து வயர் கூடை இன் தமிழ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்லேயும் இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அதிலே நீங்கள் பார்த்துக்கலாம். இதே போல் நிறைய ஹேண்டில் மாடல்ஸ் இருக்குது. அது எல்லாமே ஹேண்டில் மேக்கிங் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.